இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ஆள் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிற ஒரு ஆள் தான். சர்ச்சஸ்லாம் போய் கூட போதிக்கிறாரு. நம்ப முடியலல்ல. இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இது அடுத்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்காக இவர் ஜெபிக்கிறார். யாருக்கிட்டனா இயேசு கிறிஸ்துக்கிட்ட. பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா இவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் டிஷர்ட்டில் உள்ள அந்த வாசகம் பாருங்கள், மண்டவோட படம் போட்டு டிமன், அதாவது சாத்தான் அப்படிங்கிறத பகிரங்கமாக எழுதியிருக்காங்க. இவங்களோட தாட் என்னன்னு பார்த்திங்கன்னா, கிறிஸ்து அதாவது பைபிளில் நம்ம எந்த மாதிரி காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறத பற்றி இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம இப்படி தான் ஒழுக்கமாக இருக்கணும். இந்த ஸ்டைல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி மாற்றிக்கிறது, காதை மாற்றிக்கிறது, அந்த காதில் தொங்க போடுறது, இந்த இதை பற்றிலாம் பைபிளில் இல்லை. நம்ம எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறது இவரோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவரை எக்கச்சக்கமான பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உடல்லையும் பார்த்திங்கன்னா இதுமாதிரி டாட்டூஸ் இருக்கும். கம்மல், மூக்கில் அந்த தொங்குறது அந்த மாதிரி இருக்கும். அதாவது இன்றைக்கி சொசைட்டியில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் யாராவது வித்தியாசமாக ஏதாவது சொல்லிட்டா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் போய்கிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா அதிகப்படியான கிருபை கொடுத்தா தான் பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறாங்க. இதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நான் ஏதாட்டும் ஒரு வித்தியாசமாக ஒரு ப்ரீச்சிங் பண்ணி நிறைய வீடியோ போடுறேன் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கூட்டம் வரும். இதான் கரெக்டு அப்படின்ட்டு. யார் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இதில் எல்லாத்துலேருந்து வெளியே நம்ம பைபிளை எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை கண்டிப்பாக கர்த்தருக்கு ஒரு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தான் பேசுகிறாரு. இவரோட ப்ரீச்சிங் எல்லாமே நம்ம மதுரை ஜஸ்டின் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே பேசுவார். இன்னும் ஒரு இதம் பார்த்திங்கன்னா அவரை விட அதிகப்படியாக போவார். நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கிற அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் பேசுவார். அதனோட செய்முறையை சர்ச்சு உள்ளே வச்சு இவர் செஞ்சு கட்டுறாரு. இவர் காஸ்டியூம் பாருங்கள், ஹேர் ஸ்டைல் பாருங்கள். நான் அதை பற்றிலாம் பேச வரல. பட் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ப்ரீச்சிங். இவரையும் அக்செப்ட் பண்ணிக்க ஒரு குரூப் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் அப்படிங்கிறது இன்றைக்கி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் ஃபஸ்ட்டு காட்டின வீடியோ இவர் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா சர்ச்சா சாத்தான் அப்படிங்கிற சபையில் உள்ளவராக தான் இருக்கக்கூடும். எப்படின்னு பார்த்திங்கன்னா இவரோட அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, இவரோட நாக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் கட் பண்ணி ரெட்டை நாக்காக இருக்கும். அதாவது இந்த ரெட்டை நாக்கு எதை குறிக்கும் அப்படின்னா வலு சர்ப்பத்தை குறிக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிறது யாருன்னா சாத்தான் சபையில் உள்ள விசுவாசிகள் அதிகமாக அவங்க நாக்கை ரெண்டாக கட் பண்ணிப்பாங்க. என்னென்னா அவங்க அந்த சர்ப்பத்து கூட மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இவர். என்னென்னா அந்த சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படிங்கிற குரூப்பை மக்களை பெலிவர்ஸை இன்றைக்கி டிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவர் பகிரங்கமாக பண்ணுறாரு. இன்னும் ஒருத்தங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னு இல்லை, அவங்க பின்னாடியும் ஒரு பெருங்கூட்டம் போய்கிட்டு இருக்கிறது. நீங்கள் பைபிள் படிங்க, கடவுள் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.